இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வீடியோ என்னென்னா, சில பேர் வீட்டில் இருக்கோம், பல பேர் வீட்டில் வந்து வருங்காலத்தில் வரப்போகுது. அது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லாட்டி எலக்ட்ரிக் ஸ்டவ். அதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அது எப்படின்னா காஸ்ட் எஃபிஷியன்ட், எப்படி பண்ண போகிறோம், நம்மளே பண்ண போகிறோம். அதுதான் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் ராஜசேகரன். வெல்கம் டு அவர் சேனல் மீ மேசர் சேகர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எலக்ட்ரிக் ஸ்டவ் இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இந்த பீங்கான் மெட்டீரியல், இது வந்து ஸ்டவ் மெட்டீரியல் பீங்கானில் செஞ்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா ஹீட்டு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இதால் வந்து தாங்க முடியும். அதனால் அடுத்து ஸ்டவ் எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து என்ன 2000 வாட்ஸ் 230 வோல்ட். அடுத்து இதுக்கு தேவையான ஒயர், ப்ளக் கனெக்ஷன், அதுக்கு அடுத்து 2 போல்ட். இதை வச்சு தான் நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லை எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். நம்ம செஞ்சிட்டோம். இப்போ வந்து இது எப்படி, இதில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சமைச்சு பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுன்னு ஒன்றே தாங்க எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எல்லாத்துக்கும் சப்போர்ட் தேவைங்க சில நேரத்தில், வாழ்க்கையில் எல்லாத்துக்கும். எனக்கு இப்போ சப்போர்ட் தேவைது. என்னதுன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் தான். கொஞ்சம் லைட்டாக அப்படியே பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இது பார்ப்போம். இப்போ நம்ம செட்டப் ரெடி. இப்போ வந்து என்னென்னா, இது நம்ம வந்து சமைச்சு பார்க்க போகிறோம். இப்போ இதை ஆன் பண்ணி பார்ப்போம். வாங்க ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணோன்னே இப்படி க்ளோஸ் அப் பண்ணுங்க. கரண்ட் ஆக்சுவலாக பாஸ் ஆகுது, ஆவி பறக்குது, அதுக்குள்ளே ஹீட் ஆகுது. நமக்கு ஆக்சுவலாக நல்லா சூடாக காட்டுது. இந்த கம்பி வந்து ஹீட் ஆகுது பாருங்கள். நல்லா இங்கே பாருங்கள், ரெட் கலரில் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த ஹீட் ஆகிடுது. ஃபோக்கஸ் பண்ணியாச்சா? இது பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிடும். இது கரண்ட் சம்மந்தப்பட்டதுனால சின்ன குழந்தைங்க வந்து பத்திரமா பண்ணுங்கள். இது நீங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள். பெரியவங்களோட இது வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம முட்டை சமைச்சு பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக வந்து கல் நல்லா சூடாகிட்டு எனக்கு டெஸ்ட் பண்ணிடுவோம். தெரியுதா போக? ஒளியிடாமல் அழகாக ஊற்றி பார்ப்போம். எந்த அளவுக்கு ஹீட்டு! அப்பா, மூஞ்சில் அடிக்குது அப்படியே. இந்த எலமெண்ட் இருக்குல்ல, உள்ள அந்த ஸ்ப்ரிங் மாரி வச்சோம் தெரியுமா? அது வந்து என்னென்னா, எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து நமக்கு வந்து ஹீட் எனர்ஜியை மாற்றுது. எதனால? ரெசிஸ்டிவிட்டினால். இங்கே ரெசிஸ்டிவிட்டி தாங்க மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. சரி, ரெசிஸ்டிவிட்டினா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்ப்பாற்றல். கரண்ட்டை எந்தளவுக்கு அதிகமாக இது எதிர்க்குதோ அந்தளவுக்கு இது ஹீட் உருவாகும். இல்லை ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, எதிர்ப்பாற்றல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா கரண்ட்டை உள்ளே பாஸ் பண்ணணும். எப்படி நமக்கு வந்து எதிர்ப்பாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும், நோய் நம்மளுக்கு வராது. கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லா நோயும் வரும்ல. அது மாதிரி இந்த ஸ்ப்ரிங், இந்த மெட்டீரியல் இருக்கிற எலமெண்ட், இதுக்கு ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப அதிகம், எதிர்ப்பாற்றல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட் ஆகும். வழக்கம் போல் இன்னும் சூடாக இருக்குது. ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட்டை உள்ளே பாஸ் பண்ணணும். அவ்வளோதான், அதுதான் இந்த ப்ராசஸ். இதை வச்சு தான் சிம்பிளாக இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வை நம்ம வந்து செஞ்சுருக்கோம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரிக் இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லை எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து செய்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து 250 ரூபா தாங்க ஆச்சு. இந்த எல்லா மெட்டீரியலுமே எலக்ட்ரிக் கடையில் வந்து கிடைக்கும். நம்ம ஃபேனு, எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே அவங்க வந்து தெரியுமா, ஒயர் எல்லாமே அந்தமாதிரி கடையில் கிடைக்கும். இதே மொத்த காஸ்ட்டே வந்து 250 ரூபா தான் ஆச்சு. இதை வந்து நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். ஆனால் இதை வந்து கரண்ட் விஷயங்கிறதுனால பெரியவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டே செய்யுங்க. எப்படி இது செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா மீ மேசர் சேகரை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா என்னோடய புது வீடியோ அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். கொஞ்சம் மறக்காம பண்ணிடுங்க அந்த சப்ஸ்கிரைப் எல்லார்கிட்டையும் கொஞ்சம். ஓகேவா? பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். ராக்கிந்தா
என்ன வீடியோ எடுத்தனா முட்டை இந்தா ஓப்பன் த டோர் இந்தா